இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குவர் தாட்சாயினி விமல்ராஜ். இலங்கை சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற நிலையில் இந்த நெருக்கடியை கையாள்வதற்கு போதுமான சட்டங்கள் நாட்டில் இல்லை. புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரித நடவடிக்கைகளை எடுக்கப்பட உள்ளது என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சைபர் தாக்குதல்கள் தொடர்பில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுவது, சைபர் பாதுகாப்பு என்பது தற்போது தேசிய பாதுகாப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் டிஜிட்டல் இறையாண்மையை ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு விடயமாக மாறியுள்ளதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது. டிஜிட்டல் பொது சேவைகள், டிஜிட்டல் கட்டளை முறைகள், அடையாள அட்டை நடைமுறைகள், கிளவு உள்கட்டமைப்பு மற்றும் குடிமக்கள் சேவைகள் ஆகியவை வேகமாக அதிகரித்து வருவதால் இலங்கையின் சைபர் குற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் இதற்கு பல்வேறு கொள்கை மேற்பாடுகள், சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் செயலாக்கங்கள், வழிகாட்டிகள் மற்றும் விழிப்புணர்வு உத்திகள் மூலம் வரும் எதிர்வினை ஆற்றும் மாதிரியிலிருந்து ஒரு ஒருங்கிணைப்பு தேசிய சைபர் மீள்திறன் மாதிரிக்கு மாறியுள்ளது. இலங்கையில் ஏற்படும் சைபர் பாதுகாப்பு சம்பவங்களை இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவிற்கு கட்டாயமாக புகார் அளிக்க வேண்டும் என்ற சட்டப்பூர்வ தேவையில்லை. இதற்கான முன்மொழியப்பட்ட சைபர் பாதுகாப்பு சட்டம் தற்போது வரை நிலையிலேயே உள்ளது. இந்த புதிய சைபர் சட்டத்தை இயற்றி அதன் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள சைபர் குற்றங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் விடுவிக்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹம்பகா பிரிவு காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்த தேரர் அனுராதபுர தலைமை நீதவான் முன்னிலையில் ஆஜராக்கப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேரருக்கு தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நீதிமன்றம் உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிணை நிபந்தனைகளை மீறினாலோ அல்லது வழக்கின் சாட்சிகளுக்கு ஏதேனும் ஒரு வழியில் செல்வாக்கு செலுத்த முயன்றாலோ பிணை உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என நீதவான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சோனை களுவான்கேணி வீதியில் துவிச்சக்கர வண்டி ஒன்றின் மீது ஹெப் ரக வாகனம் ஒன்று மோதியதில் துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் விபத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. சந்திவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மொரக்கொட்டாச்சோனை களுவான்கேணி வீதியில் நேற்று 22 5 மாதம் 2026 காலை துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் மீது ஹெப் ரக வாகனம் மோதி இந்த விபத்து நிகழ்ந்திருந்தது. மரணம் சந்தேகத்துக்குரியது என மனைவியும் பிள்ளையும் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பனகமுவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என உயிரிழந்தவரின் மனைவியும் பிள்ளையும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். விபத்து குறித்த விசாரணையில் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விபத்து என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விபத்தை ஏற்படுத்திய பின்னர் தப்பியோடியிருந்த 24 வயதுடைய ஹெப் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு உயிரிழந்தவருக்கும் இடையே
நிலவிய பழைய முரண்பாடு காரணமாகவே இந்த கொலை நடத்தப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் சந்திவழி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. எலன் மஸ்கை சிக்க வைக்க சீன ராணுவ மேஜர் பணிப்பெண்ணாக மாறியதாக சர்ச்சையொன்று வெடித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசு முறை பயணமாக சமீபத்தில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது தொழில்துறை சார்பாக உலகில் முதல் பணக்காரரும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான எலான் மஸ்க் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தில் எலான் மஸ்க் கலந்து கொண்டிருந்தார். இந்த விருந்தின் போது எலான் மஸ்கின் பின்னால் நின்ற பெண் பணிப்பாளர் தற்போது சமூக ஊடகங்களில் கவனம் பெற்றுள்ளார். அந்த பெண் சாதாரண ஹோட்டல் பணிப்பெண் இல்லை என்றும் அவர் சீன இராணுவத்தின் பட்டாலியன் கமாண்டர் மேஜர் செங் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது. சீன இராணுவத்தின் நடைமுறையில் மற்றும் செயல்பாட்டை கையேடு எழுதுவதில் தேர்ச்சி பெற்றவரான மேஜர் செங் பணிப்பெண் உடையில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. மேஜர் செங்கின் பழைய இராணுவ உடையை அணிந்த புகைப்படத்தையும் தற்போது விருந்து புகைப்படத்தையும் ஒப்பிட்டு இணையத்தில் சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. மேற்கத்திய நாட்டு தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்களை தகவல்கள் வலையில் வீழ்த்த சீன இத்தகைய உளவு உத்திகளை கையாள்வதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த அரசியல்வாதிகளிடமிருந்து முக்கிய தகவல்களை பெற பாங் என்ற சீன பெண் மூலம் சீனா ஹனி ட்ராப் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. நேட்டோ நாடான போலாந்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி கூடுதல் துருப்புகளை அனுப்பி வைத்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் இராணுவ நடவடிக்கைக்கு ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் போதிய ஆதரவு வழங்காததை அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ஐரோப்பாவில் இருந்து 4000 முதல் 5000 வீரர்களை திரும்ப பெறப்போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்து இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நேட்டோவின் ஒற்றுமையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்தார். இந்நிலையில் நேட்டோ உறுப்பு நாடான போலந்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூடுதல் துருப்புகளை அனுப்பி வைத்து இருப்பது நேட்டோ உறுப்பினர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் நோக்கம் தொடர்பான நிச்சயமற்ற நிலைக்கு நேட்டோ கூட்டுகளில் தள்ளப்பட்டுள்ளனர். நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வீடனில் சந்திப்பையொன்றை நடத்தி தாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான பிளவுகள் அப்படியே நீடிப்பது குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதழ் டிஎன்டிஆர் வானொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.